لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீங்கள், நல்லடியார்கள், அதே போன்று இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இதுவரை நேரமும் சென்ற வாரம் மஸ்ஜிது நபவிலே நடைபெற்ற குத்துபாவினுடைய சுருக்கத்தை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹு தாலா அந்த சுருக்கத்தை எடுத்து வழங்கிய ஷேக் அப்துர் ரவுஃப் அவர்களுக்கு கூலி கொடுப்பதற்கு போதுமானவன். எங்களுடைய இரண்டாவது நிகழ்ச்சியாக இந்த நற்சிந்தனை என்ற நிகழ்ச்சியினூடாக ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே சென்ற வாரம் மதீனாவுடைய சிறப்பு சம்பந்தமான ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த தொடரிலே இந்த வாரமும் மதீனாவுடைய சிறப்புகள், அதிலே வாழக்கூடிய நாங்கள் எப்படி வாழ வேண்டும், அதிலே எந்த ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், என்னென்ன விடயங்களை செய்யக்கூடாது, எந்தெந்த இடங்களுக்கு செல்லக்கூடாது, எந்தெந்த இடங்களுக்கு சென்று நாங்கள் அங்கே வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த மதீனாவுக்கு என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற அந்த ஒரு சில சிறப்புகளை நாங்கள் பார்ப்போம். அதற்கு முன்னால் உங்களுக்கு ஏதாவது சிறப்புகள் தெரியுமா? மதீனாவுடைய சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது சொல்லுங்க. மதீனாவுல ஹரம் இருக்குது. ரைட், இது சிறப்பா இல்லையா? ரைட். வேற உஹது மலை இருக்குது. வேற குபா பள்ளி இருக்குது. வேற வேற சொல்லுங்க. ரைட். வேற என்ன? ரைட், யூனிவர்சிட்டி இருக்குது. ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? ரைட். இதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு சொன்னா, இந்த மதீனாவுக்கு என்று இஸ்லாமிய மார்க்கம் சிறப்புகளை வச்சிருக்குது. அதுல ஒன்றுதான் இந்த மதீனாவை அல்லாஹு தாலா என்ன வச்சுக்கிறான், ஒரு சிறந்த ஒரு ஹரமாக, அதாவது கண்ணியமான, மற்ற இடத்துல நடக்கிற மாதிரி இங்கொன்றும் செய்ய இயலாது. அந்த ஹரம் எல்லைக்குள்ள எப்படி இருக்கணும், பிராணிகள் அறுக்கக்கூடாது, மரங்கள் வெட்டக்கூடாது, அதே மாதிரி நிறைய சட்டங்களை போட்டு அல்லாஹு தாலா இதை கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறான். இதே மாதிரி மக்காவோட சேர்த்து மதீனாவையும் மக்காவையும் அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறான். மக்காவை யாரு ஹரமாக ஆக்கினாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மதீனாவை இவங்க ரெண்டு பேரையும் வச்சு அல்லாஹு தாலா இந்த ரெண்டையும் கண்ணியமான ஒரு பூமியாக ஆக்கி வச்சுக்கிறான். ரைட். இப்ப இன்றைக்கு ஹரம் இல்லைன்னு சொன்னா, இப்ப நாங்க ஹரம்னு சொன்னா பள்ளியை மட்டுமா பாக்குறோம்? பள்ளி இருக்கிற அந்த துண்டு மட்டுமா ஹரம், அல்லது அந்த சாஹாவோட சேர்த்துள்ள பகுதி மட்டுமா ஹரம்? ரைட். நாங்க இன்றைக்கு பாக்குறோம், ஒவ்வொரு எல்லை போட்டிக்கிறாங்க. ஹரம் முடிகிற இடம், ஹரம் ஆரம்பிக்கிற இடம் சொல்லி போட்டிக்கிறாங்க. சரியா? இந்த இடத்தை தான், இந்த இடங்களை நாங்க ஹரம் எல்லைக்குள்ளதான் நாங்க பார்க்கிறோம். அதுக்கு வெளியால ஹரத்துடைய எல்லை முடியுது. இது ஒன்று. அடுத்ததாக ரெண்டாவது விஷயம், இந்த மதீனாவுக்குரிய பெயர்கள் ஒன்று என்ன? தைபா. வேற தாபா. இந்த தாபா என்ற பெயரை யாரு வச்சாங்க? தைபாண்ட பேரை யாரு வச்சாங்க? ரசூல்லா வச்சாங்க. தாபாண்ட பேரை இன்னொரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹு தாலாவாக இந்த மதீனாவுக்கு தாபா என்று பேர் வச்சாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஈமான் என்ன செய்யும்? இந்த மதீனாவுக்குள்ளதான் வரும். அப்படின்னா என்ன? ஈமான் என்ன செய்யும்? இந்த மதீனாவுக்குள்ள வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூமின்கள் எல்லாம் இந்த மதீனாவின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பின் காரணமாக, இதுக்குரிய சிறப்பின் காரணமாக மூமின்கள் என்ன செய்வாங்க? அந்த ஈமான் அவங்கள தள்ளும். போங்க போங்கன்னு சொல்லி தள்ளிக்கொண்டே இருக்கும். ஈமான் தஞ்சமடைகின்ற இந்த ஒரு இடமாக எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இதை அறிமுகப்படுத்துகின்றது.
அதே நேரத்துல வந்து இந்த மதீனாவுல வாழக்கூடிய நேரத்துல கஷ்டங்கள், துன்பங்கள், சூடு, குளிர் இதெல்லாம் வருமா இல்லையா? வாழ்க்கையில கஷ்டம், பொருளாதாரத்துல கஷ்டம், இப்படி வார நேரத்துல இதை பொறுத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு நன்மாராயம் சொல்றாங்க. என்ன? நாளை மறுமை நாள்ல இதை பொறுத்து கொண்டிருக்கிறவங்க நாளை மறுமை நாள்ல அவங்களுக்கு என்ன சிபாறு செய்யக்கூடியவராக அல்லது சாட்சி சொல்லக்கூடியவராக நாளை மறுமை நாள் யாரு? ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. யாருக்கு? இந்த மதீனாவில் இருக்கு வாழக்கூடியவங்க, இதுல ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு பொறுமையா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மதீனத்து கைருல் லஹும் லவ் கானூ யஅலமூன். அவங்களுக்கு தெரியும் என்று சொன்னா இவங்களுக்கு மதீனா தான் சிறந்த ஒரு இடமாக இருக்கும். இதை யாருக்கு சொன்னாங்க? மதீனா விட்டு போட்டு பொருளாதாரத்துக்காக அல்லது இந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாது என்றதுக்காக வேண்டி கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, என்ன செய்ய பார்த்தாங்க, யோசிச்சாங்க, மதீனா விட்டு போட்டு வேற இடத்துக்கு போறது. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மதீனாவுடைய சிறப்பை அவங்க அறிவாங்கன்னு சொன்னா இந்த மதீனா தான் அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். லா யதஉஹா அஹதுன் ரக்பதன் அன்ஹா. இது யாராவது வெறுத்துட்டு போனாங்கன்னு சொன்னா இந்த கஷ்டங்களை தாங்க முடியாது, பொறுமை செய்ய முடியாது என்று வெறுத்துட்டு போனாங்கன்னு சொன்னா அவங்கள விட, வெறுத்து விட்டு போறாங்க இல்லையா, அவங்கள விட சிறந்த ஒருத்தரை வந்து அல்லாஹு தாலா இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைப்பான். இப்ப நம்ம போனோம்னு சொன்னா எங்க இடத்துக்கு இன்னொரு ஆள் வருவாங்க. அப்படித்தான் அல்லாஹு தாலா வச்சுக்கிறான். அதே மாதிரி இல்ல, என்ன கஷ்டம் நடந்தாலும் நான் போக மாட்டேன், இதுலதான் இருப்பேன் என்று சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னா, பொறுத்திருந்தாங்கன்னு சொன்னா நாளை மறுமை நாள்ல ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சிபார் செய்யக்கூடியவராக இருப்பாங்க. அதே நேரத்துல ரசூலுல்லாஹ் சாட்சியாளராகவும் இருப்பாங்க. அப்படியே இல்லையா? ரைட். இது ஒன்று. அடுத்ததாக இந்த பூமி என்பது, இந்த ஹரம் எல்லை என்பது வந்து, இந்த பூமியில் இந்த ஹரம் எல்லைக்குள்ள வந்து என்ன செய்யக்கூடாது? மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. அதிலேயும் குறிப்பாக மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை புதிதாக உருவாக்குறது அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் எங்களுக்கு ஒரு விஷயத்த எங்களுக்கு சொல்லி தந்திக்குதுன்னு சொன்னா, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நாங்க புதிதாக உருவாக்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க? பித்அத்துன்னு சொல்லுவாங்க, நூதன விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது மார்க்கத்தில் இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லித்தரல, அல்லாஹ் தஆலாவும் சொல்லித்தரல, நாங்களாக ஒன்றை உருவாக்கி செய்யறது வந்து மிகப்பெரிய பாவங்கள்ல ஒன்று. எந்த அளவுக்குன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் இந்த ஹரம் எல்லைக்குள்ள, இந்த மதீனாவுக்குள்ள ஒரு நூதன விஷயத்தை, ஒரு பித்அத்தை உருவாக்குறாங்களோ, அல்லது நூதன விஷயங்களை செய்யக்கூடியவங்க, அதை உருவாக்கக்கூடியவங்களுக்கு யாரு அடைக்கலம் கொடுக்குறாங்களோ இவங்களுக்கு என்ன தண்டனை? 40 கசேடியா? இல்ல, தண்டனை வந்து மிக பாரதூரமானது. ரசூலுல்லாஹ் யாருக்கு? நூதன விஷயங்களை உருவாக்குறவங்க, அதே மாதிரி அந்த அவங்களுக்கு பிதத்வாதிகளுக்கு அல்லது பிதத்தை செய்யக்கூடியவங்களுக்கு, பிதத்துக்களை உருவாக்கக்கூடியவங்களுக்கு இந்த இடத்துல வந்து அடைக்கலம் கொடுக்குறவங்க, பாதுகாக்கிறவங்க, இவங்களுக்கு அல்லாஹு தஆலா ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன். இவங்களுக்கு என்ன? முதலாவது யார்ட சாபம்? அல்லாஹ்வுடைய சாபம். இரண்டாவது மலக்குமார்கள்ட சாபம். மூணாவது அனைத்து மக்களுடைய சாபமும் அவருக்கு உண்டாகும். சாபம் உண்டாகின என்ன? அல்லாஹ்ட சாபம் இறங்கிட்ட என்ன? அவ்வளவுதான். இந்த உலகத்துல நிம்மதி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நாங்க என்ன செய்வோம்? தூரமாக்கிடுவான் அல்லாஹ் தஆலா. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன என்று சொன்னா, இந்த மதீனாவுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க? துஆ கேட்டிக்கிறாங்க. எதுக்கு? பரக்கத்துக்காக வேண்டி துஆ கேட்டிக்கிறாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனதி லஃபை மா ஜஅல்த பிமக்கத மினல் பரக்கா. மக்காவுக்குன்னு சொல்லி பரக்கத் உண்டு, அதுல டபுள் மடங்க அந்த பரக்கத்தை ஏற்படுத்த சொல்லி அல்லாஹு தஆலா கிட்ட யாரு? ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சுக்கிறான். அப்படியா இல்லையா? இந்த மதீனாவுல வாழ்ற நேரத்துல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு பரக்கத்துண்டு இருக்கும். அப்படியா இல்லையா? நாங்க எடுக்கிற சம்பளமாக இருக்கலாம், அது கொஞ்சமாக இருந்தாலும் நாங்க அதை பரக்கத்தா தான் நினைப்போம். நம்ம ரியாதுல போய் சம்பாரிச்சு சம்பளம் எடுக்கிறதுக்கும் மதீனாவில் இருந்து கொண்டு சம்பாரிச்சு சம்பளம் எடுக்கிறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குமா இல்லையா?
அவங்க கூட சம்பளம் எடுப்பாங்க, நாங்கள் குறைய சம்பளம் எடுப்போம். ஆனால் அல்லாஹு தாலா இந்த சம்பளத்தில் பரக்கத்தை சொல்லுங்க பரக்கத் செஞ்சிருப்பாங்க. இதில் நாங்கள் நம்பிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு நாளும் மதீனா விட்டு போக மாட்டோம். சில நேரங்களில் வந்து நம்ம ஒரு வேறொரு இடத்துலேருந்து வந்திக்கிறோம், நம்மளோட விருப்பத்துக்கு இங்கே இருக்கலுமா, கம்பெனி அங்கே போண்டா போகத்தான் வேணும். என்ன செய்யறது? ஒன்றும் செய்யலாது. ரைட். இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த மதீனாவின் மீது உள்ள மஹப்பத், அன்பு, பாசம் எப்போ வெளியிடணும்னு சொன்னால் அப்படி போகிற நேரத்தில் சில பேர் அதுக்கெல்லாம் கணக்கெடுக்க மாட்டாங்க, போட்டுட்டாங்க மாற்றிட்டாங்க நாங்கள் போகிறோம், அதை பற்றி ஒரு கவலை, மதீனா விட்டுட்டு போகிறோம் என்று சொல்லி ஒரு கவலை ஒன்று எங்களோட உள்ளத்தில் வராது. யாருக்கு வரும்? இந்த மதீனாவை வாழ்கிற நேரத்தில் பயன்படுத்தினவங்க, இந்த மதீனாவுடைய சிறப்பை அறிந்தவங்க, இவங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் அப்படி ஒரு இடம் மாற்றப்பட்ட நேரத்தில் ஒரு கவலை ஒன்று வரும். சில பேர் சொல்லுவாங்க, என்ன நான் இருந்தால் மதீனால தான் இருப்பேன், இல்லாட்டி அப்படி போனாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வேறு இடத்துல நாம் வேலை செய்ய மாட்டோம், மதீனாண்டத்துக்காக வேண்டி இருக்கிறாங்க. அப்படி இல்லை, இவங்க என்ன, இவங்களோட உள்ளத்தில் வந்து அந்த மதீனாவை பற்றி ஒரு அன்பு, பாசம், இரக்கம், அல்லாஹு தாலா வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து அவங்களோட உள்ளத்தில் இருக்குது. அப்படியே இல்லையா? அதே நேரத்தில் வந்து சில பொழுது எங்களோட உள்ளத்தில் வந்து கவலை இருக்கும், கவலையோடு நம்ம என்ன செய்வோம், மாறி வைத்திருவோம். அப்படி இருந்தாலும் எங்களோட உள்ளத்தில் அந்த அன்பு என்ன செய்யுது, இருக்குது. இது வந்து யாருக்கு வரும்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற நேரத்தில் இந்த மதீனாவை நாங்கள் பயன்படுத்திட்டு இதனுடைய சிறப்புகள் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், உம்ராவுக்கு வர நேரத்தில் உம்ராவுக்கு எத்தனை நாள் கொடுப்பாங்க ஆகக்கூடியது? உம்ரா 15 நாள் கொடுக்குறோம். 15 நாள் ஒரு கிழமை 10 வாரம் மாதிரி வரோம். ரைட். அங்கிருந்து அவர் முதலாவது வரப்போறார். அங்கிருந்து வரும்போது அவரை நியத்து வச்சு கொண்டு வராரு, நான் இந்த 15 நாளும் பள்ளிக்குள்ளே கழிக்கணும், நல்ல இபாதத் செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்னு வாரார். மக்காவுக்கு வந்து இறங்குறாரு, உம்ரா செய்கிறாரு. முதலாவது நாள் பள்ளியோடு இருக்கிறார். 2வது நாள் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட உள்ளம் என்ன செய்யுது, மாறுது, சாமான் வாங்க போறாரு. சில நேரங்களில் ஜமாத்து தொழுக கூட மிஸ் ஆகுது, சில நேரங்களில் பள்ளிக்குள்ளுக்கு போய் தொழுகிறதுக்கு கூட சந்தர்ப்பம் கிடைக்காம இருக்குது. ஏன், என்ன காரணம்? அது அந்த இடத்துல பெருமதியை உணர்றதுக்கு நாங்கள் மறந்துட்டோம். எங்களை திசை திருப்புறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே குத்துபாவில் சொன்ன மாதிரி எங்களோட உள்ளங்களை வந்து மாத்திரத்துக்கு வந்து சைத்தான் எப்பொழுதும் பாடுபட்டு கொண்டிருக்கிறான். அதே மாதிரி மதீனாவுக்கு வந்தாலும் அப்படியே அந்த இபாதத் செக்ஷன் அப்படியே குறைஞ்சு போயிடும். நம்ம சாமான் வாங்குறது, அது செய்யறது, இது சாமான் வாங்க கூடாதுன்னு சொல்லலை. ஜமாத்து தொழுகை ரூமில் தொழுகிற அளவுக்கு சாமான் வாங்கிட்டு போகிறோம்னு சொன்னால் அது கொஞ்சம் யோசிக்கணும். எவ்வளோ செலவழிக்கிறோம், குடும்பத்தை விட்டு போட்டு வந்திக்கிறோம், திருப்பி நம்ம நாட்டுக்கு போய் சேருவோமா, எந்த உறுதியுமே இல்லை. ரைட். இதே மாதிரி அடுத்த ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்களில் வந்து இந்த மதீனாவுக்கு என்று சில விஷயங்கள் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வச்சுக்கிறான். இந்த மதீனாவில் தான் ரசூலுல்லாஹ், இப்போ நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், சஹாபாக்கள் கால் வச்சு நடந்த இடம், ரசூலுல்லாஹ் கால் வச்சு நடந்த அந்த இடத்துல நாங்களும் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் மஸ்ஜித் நபவிக்கு வாரோம், நம்ம கடைசா எப்போ பள்ளிக்குள்ளே போய் தொழுதோம்ன்ற நாள் ஞாபகம் இருக்குதா? வாரம் எல்லாரும் நான் சொல்லலை, நம்மளும் தான், இவரும் தான், அவரும் தான், யாரும் தான், சரிதானே? நம்ம போவோம். ஏன், எங்களுக்கு மதீனா கிட்ட இருக்குது, மஸ்ஜித் நபவி கிட்ட இருக்குது, ஒவ்வொரு நாளும் வாரம், அது பெருமதி எங்களுக்கு. ஆனால் ரியாதுக்கு மாறி போனோம்னு சொன்னால் அப்போதான் அடே அங்கே தொலை கிடைக்காதா, இங்கே கிடைக்காதா, நாட்டுக்கு போனதுக்கு பின்னாடி தான் ஐயோ ஒவ்வொரு நாளும் போய் திரிக்கலாமே, ஒவ்வொரு நாளும் முதல் சஃபில் தொழுதிரிக்கலாமேன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அப்படியா இல்லையா? அதுக்கு முன்னால் அந்த யோசனையெல்லாம் வாரத்துக்கு முன்னால், அந்த கை சேதம் வாரத்துக்கு முன்னால் இருக்கிற 2 நாளாக இருக்கிறோம் நம்ம மதீனால, அந்த 2 நாளையும் நல்லா பயன்படுத்தணும். எப்பயும் வந்து நாங்கள் கடைசி சஃபில் நின்றுட்டு சலாம் கொடுத்த உடனே எழும்பி போகிறோம்னு சொன்னால் ஹரத்துக்குள்ளே வாரம், பள்ளிக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு பள்ளிக்குள்ளே நிறைய இடம் இருக்கும், ஆனால் போகிறதுக்குரிய மனசு வராது எங்களுக்கு, தொழுவரும் அப்படியே கலைஞ்சு வைத்துடுறோம். ஆனால் வந்த நம்ம ஏன் பள்ளிக்குள்ளே போய் தொழக்கூடாது? இப்படியான ஒரு சிறப்புக்களை வந்து கொண்ட ஒரு இடம்தான் இந்த மதீனா நகரம். இந்த இடத்துல வந்து சஹாபாக்கள் வாழ்ந்த இடம், சஹாபாக்கள் மரணித்த இடங்கள், சஹாபாக்கள் கால் மடித்து ரசூல்லா கிட்ட வந்து படித்த இடம். அதே மாதிரி ரசூல்லா அல்லாஹு தாலா ரசூல்லாக்கு வஹி
இறக்கப்பட்ட இடம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி வந்து இறங்கிய இடம், இப்படி நிறைய சிறப்புகளை கொண்ட ஒரு இடமாகத்தான் இந்த மதீனா இருக்கின்றது. இந்த சிறப்பான இடங்களை வந்து நாங்கள் வாழ்கிற நேரத்தில் இங்கே இருக்கிறதுக்கு எவ்வளோ சந்தர்ப்பம் கிடைக்கிறோ அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்தி கொள்வோம். அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள்பாலிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இந்த மதீனாவில் நாங்கள் வாழ்கிற நேரத்தில் எப்படி வாழணும், இதில் ஒழுக்கங்கள் என்ன, நாங்கள் எங்களுக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் இந்த ஊரில் வந்து வாழையலாது. நம்ம இந்தியாவில் வாழ்கிற மாதிரி இங்கே வாழையலாது, ஸ்ரீலங்காவில் வாழ்கிற மாதிரி இங்கே ரூல்ஸ் இருக்குது. ரசூல்லா இஸ்லாமியங்களுக்கு போட்டிக்கிறாங்க என்னென்ன ரூல்ஸ், இங்கே வாழ்கிறவங்க என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும்னு சொல்லி இஸ்லாமியங்களுக்கு சொல்லித்தரது. அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.